10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேசிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கும். அதன்படி 2011ஆம் ஆண்டு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதையடுத்து 2021இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கோவிட் காரணமாக அப்பணி நடக்கவில்லை. எனவே நாடு முழுதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2027 பிப்ரவரியில் நடக்கும் என மத்திய அரசு கடந்த ஜூனில் அறிவித்தது. அதையொட்டி தமிழகத்தில் நவம்பர் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடக்க உள்ளது. முதற்கட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுகாக்களிலும், காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சியிலும் இப்பணி நடக்க உள்ளது. மாதிரி கணக்கெடுப்பு பணியை எளிமைப்படுத்தும் வகையில் நவம்பர் 1 முதல் 7ஆம் தேதிக்குள் கணக்கெடுப்பு நடக்கும் பகுதியில் உள்ள மக்கள் தாங்களாகவே தங்களின் சுய விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்யும் நடைமுறை துவங்க உள்ளது. இதுகுறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இந்த கணக்கெடுப்பில் முதல் முறையாக மக்கள் அரிசி, கோதுமை, சிறுதானியம் போன்றவற்றில் எந்த வகை உணவை சாப்பிடுகின்றனர் என்ற விவரம் உள்பட 34 கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. பெயர், பாலினம், வயது, திருமணமானவரா, தாய்மொழி என்ன, மற்ற மொழிகள் தெரியுமா, எழுத்தறிவு, கல்வி தகுதி, பிறந்த இடம், வீட்டில் உள்ள வசதிகள் என்ன என்பது உள்ளிட்ட 34 கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது: மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான ஆயத்த பணிகள் துவங்கியுள்ளன. ஒவ்வொரு தாலுகாவிலும் 120 முதல் 150 ஆசிரியர்கள் களப்பணியில் ஈடுபட உள்ளனர். இவர்களை குறிப்பிட்ட தாலுகாவின் தாசில்தார்கள் கண்காணிப்பர். நகராட்சி பகுதிகளில் நகராட்சி கமிஷனர்கள் அல்லது பிற அதிகாரிகள் கண்காணிப்பர். தலைமை செயலர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழு இந்த பணிகளை ஒட்டுமொத்தமாக கண்காணிக்கும். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறை இவற்றை வழிநடத்தும் என அவர்கள் கூறினர். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.